வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் யூனிட்டில் உள்ள ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னன்னா பாருங்கள், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் V into W. இதோட கண்டிஷன் என்னன்னா, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும்னா T of C alpha plus beta equal to C of T alpha plus T beta. Tங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இது இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான தியரம் நெக்ஸ்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் Vங்கிறது ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். அதில் யூஸ் பண்ணுற பேசிஸ் வந்து ஆர்டர்டு பேசிஸ் ஆல்ஃபா 1 to ஆல்ஃபா n. அடுத்து அதே போல் ஒரு Wங்கிற வெக்டார் ஸ்பேஸ், அதில் உள்ள பேசிஸ் பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா n. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா T alpha j equal to beta j ப்ரூஃப். நம்ம இதில் எல்லாமே n டேபிள்ஸ் அப்படின்னு சொன்னதால் T alpha j equal to beta j ப்ரூஃப் பண்ணுறோம். அதில் ஆல்ஃபா டிஃபைன் பண்ணுறாங்க x1 alpha 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் xn alpha n. அடுத்து அதே போல் T alpha இதை நம்மளாக டிஃபைன் பண்ணுறது தான். T alpha equal to x1 beta 1 plus x2 beta 2 up to xn beta n. ஓகே, அடுத்தது Tங்கிறது வெல் டிஃபைன்ட் ரூல். நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. Tங்கிறது வெல் டிஃபைன்ட் T ஃப்ரம் V into W. ஓகேவா? அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, இட் இஸ் கிளியர் T alpha j equal to beta j. ஹியர் பீட்டா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டிஃபைன் பண்ணிட்டீங்க, T alpha டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது டிஃபைன் பண்ணுறது பீட்டா. பீட்டா ஈக்குவல் டு y1 alpha 1 ப்ளஸ் y2 alpha 2 ப்ளஸ் எக்ஸட்ரா yn alpha n. ஓகே, இப்போ நமக்கு டெஃபினேஷனில் பார்த்தோமே, டெஃபினேஷனில் என்ன இருக்குன்னா T of C alpha ப்ளஸ் பீட்டா, அதை ப்ரூஃப் பண்ணணும். அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? C alpha ப்ளஸ் பீட்டா. இந்த C alpha ப்ளஸ் பீட்டா காம்பினேஷனில் எழுதணும். உங்களுக்கு ஆல்ரெடி மேலே ஆல்ஃபா சொல்லிட்டாங்க. இந்த ஆல்ஃபாவை தான் சியால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பீட்டாவோட சேர்த்து எழுதுறீங்க. சேர்த்து எழுதுகிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு டேர்மில் ஆல்ஃபா 1 காமன், செகண்ட் டேர்மில் ஆல்ஃபா 2 காமன். அதே போல் எல்லா டைமும் காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் C alpha ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது பை டெஃபினேஷன் படி என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா T of C alpha ப்ளஸ் பீட்டா, அதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். பை டெஃபினேஷன் என்ன ஆனால் நமக்கு டெஃபினேஷன் பாருங்கள், T alpha j equal to beta j. அதாவது ஆல்ஃபா j இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரணும்? பீட்டா j. இங்கே ஆல்ஃபா 1ன்ற இடத்துலலாம் பீட்டா 1 வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம ப்ரூஃப் பண்ணுறது அதர் ஹேண்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு வச்சுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C of T alpha ப்ளஸ் T beta equal to, ஓகே, நமக்கு C ஸ்கேலார் வெளில எழுதிடுவோம். T ஆல்ஃபாங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோமா? என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்க? x1 beta 1 ப்ளஸ் எக்ஸட்ரா xn beta n, அதை சம்மேஷன் எழுதியிருக்காங்க. அடுத்தது T பீட்டாங்கிறது இந்த டேர்ம் தான் பீட்டா. பீட்டா டிஃபைன் பண்ணுறப்ப எல்லா டேர்மும் பீட்டா ப்ளஸ் சம்மேஷன் y beta I. ஓகே, இதுலேருந்து காமனாக என்ன எழுதி தெரியுது பாருங்கள். சம்மேஷனை காமனாக வெளில எடுத்துகிட்டு ரிமைனிங் உள்ளதெல்லாம் சேர்த்து எழுதியிருக்காங்க. தஸ் நமக்கு T of C alpha ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சரும் T alpha ப்ளஸ் T பீட்டாவோட ஆன்சரும் ரெண்டுமே சேம் தான். சரியா? இது T வச்சு சொல்லிட்டாங்க. அடுத்தது அதே போல் ஒரு இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா யூங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே? V into W. அங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? U alpha j equal to beta j. ஓகே, நம்ம ஆல்ஃபா டிஃபைன் பண்ணுறாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு சம்மேஷன் xi alpha I. ஓகேவா? ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அந்த இடத்துல U, ரெண்டு பக்கமும் U அப்ளை பண்ணுறாங்க. யூவை ஸ்கேலார், U எங்கே உள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. U எங்கே இருக்குன்னா இப்போ U ஆஃப் ஆல்ஃபா j. நமக்கு U ஆஃப் ஆல்ஃபா j ஈக்குவல் டு என்ன தெரியும்? பீட்டா j. அப்போ இதோட ஆன்சர் என்ன? சம்மேஷன் xi beta I.
Okay. So that U is an exactly the rule T which we defined above. The above said linear transformation T with T alpha j equal to beta j is unique. அப்படின்னா டீன்னு டி கண்டிஷன் என்னென்னா டி ஆல்ஃபா ஜே ஈக்குவல் டு பீட்டா ஜே. இப்போ டீக்கு பதிலாக நீங்கள் யூ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த வி எடுத்துக்கிட்டாலும் சரி, வர்ற ஆன்சர் என்னவாக இருக்கும்னா டி ஆல்ஃபா ஜே ஈக்குவல் டு பீட்டா ஜே. அந்த வியில் உள்ளது எல்லாமே பீட்டா ஜேவாக இருக்கும். அதனால தான் டி ஆல்ஃபா ஜே ஈக்குவல் டு பீட்டா ஜே இஸ் யூனிக்னு ப்ரூஃப் பண்ணி முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.